என்ன மருதீரா? இல்லை, குதிரை நகர மாட்டேங்குது. எதையோ பார்த்த மாதிரி மிரளுது. எதை பார்த்துருக்கும்? என்னாச்சு மருதீரா? ஊர் தலைவர் சொன்னார்ல, கண்ணுக்கு தெரியாத மனிதர்கள் இருக்கிற யாழிமலை பகுதிக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம். கண்ணுக்கு தெரியாத மனுஷங்களா? அவங்க எந்த பக்கம் தெரியறாங்கன்னு தெரியலையே. இருந்தாலும் குத்து மதிப்பா எல்லா பக்கமும் கும்பிட போடுவோம். வணக்கங்க. வணக்கம் தம்பி. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன கண்ணுக்கு தெரியாதவங்க துணிமணி போட்டிருப்பாங்களா? நம்ம தான் யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டோமேன்னு எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு தான் தெரிவாங்க. அப்போ பொண்ணுங்களும் என்ன தேடுகிறாய்? ஏ வேதாளம், வகையா வந்து மாட்டிக்கிட்டியா? எங்க ராஜா கிட்டே வா. விடுங்கள், மேலும் விடுங்கள். இப்ப நடுவுல நாட்டிக்கிறேன். ஏய், சக்கரவர்த்தி சவரம் பண்றதுக்கா இருக்கேன். தெரிஞ்சேதான் திஷ்டி போட்ட ஓரமா கைய தட்டு. தொடங்கிட்டான்ல. ஓனானே, வேகமா போ. சிக்கி சிக்கி, முக்கி முக்கி. இதுக்கு மேலேயும் காத்திருக்க வேண்டாம். புள்ளர் உலகை குழி தோண்டி புதைக்க வந்த 3 வேதாளங்களையும் பேசும் பறவையையும் விஷ சிலந்தியை கடிக்க விட்டு கொன்றுவிட ஆணையிடுகிறேன். அப்பா நிறுத்துங்க. அந்த வேதாளத்தோட கண்ணு பார்த்தா அப்படி ஒன்றும் தப்பா தெரியல. ஓஹோ, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறம் தண்டனை கொடுக்கலாமே. சுத்திரத நிறுத்து. அந்த வேதாளத்தோட வாயை மட்டும் விடுதலை பண்ணு. குள்ளர் உலக அரசே, நாங்கள் வேதாளங்கள் இல்லை, வேதாளங்கள் போல வேஷம் போட்டிருக்கிற சாதாரண மனுஷங்க தான். நாங்கள் வைரநல்லூர்லேருந்து வரோம். என்னோட காதல் மனைவி பவளமல்லியை வேதாளங்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன கொடுமைடா இது? அவளை காப்பாற்றுறதுக்காகவும் எங்கள் மண்ணோட விடுதலைக்காகவும் தான் இப்படி வேஷம் போட்டு வேதாள கோட்டையை தேடி போகிறோம். அப்படியா? வீரனே, அவன் பல்ல கழட்டி பாரு. நல்ல வேளை, அப்பாவிகளை கொன்னு இருப்போம். முதல்ல அந்த 3 பேரையும் அவுத்து விடுங்க. சபாஷ் மகளே, உருவத்திற்கேற்ற மூளை. இத்தனும் இருந்துகிட்டு என்ன வாழ்த்தானா? நான் தான் குள்ளர் உலக அரசன் கொர்க்கை நியூட்டன். இது என்னுடைய மனைவி ஃப்ளமிங் சுந்தரி. இவள் என்னுடைய ஒரே அன்பு மகள் ஐன்ஸ்டீன் காமாட்சி. வேதாள என எங்களுக்கும் எதிரிகள் தான். அவனுங்க சோமபானம் குடிக்கும் போது எங்களை குச்சியில குத்தி துவையில தொட்டு தொட்டு சாப்பிடுவானுங்க. அம்மிக்கல்லுக்கு பிறந்தவனுங்க. எங்க ஜனத்தொகை குறைஞ்சது காரணமே அவனுங்க தான். சரி, சொல்லுங்க நண்பர்களே, உங்களுக்கு என்ன உதவி வேணும்? வேதாள கோட்டைக்கு போகிறதுக்கு வழி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது என்ன, அவர் பேர் என்ன? மொச்சக்கொட்டை. மச்சக்கூடன். அந்த மச்சக்கூடனை முதல்ல பார்க்கணும். அவர் எங்களுக்கு நல்லா தெரியுமே. தெரியுமா? எதிர்காலத்தை கணிக்கிறவர். கோட்டைக்குள்ள போயிட்டு வெளியே வர்ற வழியை அவரை தவிர வேற யாரும் சரியா சொல்ல முடியாது. ஆமாம்மா, அவர்தான். அவருக்கு எங்க இனத்துக்கு நல்ல உறவு உண்டு. ஒன்று செய்கிறேன். எனது பறக்கும் படை தளபதி ஆல்பர்ட்டையும்
காலாட்படை தளபதி பீட்டரையும் உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றி அரசரே. அப்பா, நான் ஒரு பொண்ணுன்றதுனால என்னை போருக்கே கூட்டிட்டு போனதில்ல. இந்த வீர போருக்கு நான் போய் தான் தீருவேன். தயவு செஞ்சு எனக்கு அனுமதி கொடுங்கப்பா. ஆ? 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 சிக்கி சிக்கி. முக்கிய என் மக காமாட்சியும் உங்களோட வருவா. நன்றி அரசே. ஆல்பா பீட்டா காமா வெற்றி செய்தியோட திரும்பி வாங்க. அரசே. அப்பாடி, சங்குமலை பகுதிக்கு வந்துட்டோம். வீட்டா, இதுதான் அந்த பெருசு மச்சக்கூடனுடைய வீடு. ஐயா 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 என்ன காட்டு வீடு ஆடுது, அசையுது, முண்டுது. மச்சக்கூடன் ஒரு ஆமையா? இல்ல, ஆளை கூப்பிட்டா ஆமை வருது. எத்தான் தண்டி? வணக்கங்க. ஐயா, நான் கொர்க்கை நியூட்டனோட மக காமா. இவர் மருதீரன். இவருக்கு ஒரு பிரச்சனை. நீங்க கொஞ்சம் மருதீரா, நீ மட்டும் எதிரே வந்து நில். பாறை உருட்டு, பாதை பிறக்கும். பாறை உருட்டு பாதை பிறக்கும். பெயரை மாற்று, பலம் பெறுவாய். அட சீக்கிரமா எடுத்து எழுதுங்கப்பா. எழுதிக்க. சீக்கிரம் தாடா. யவன படுக்கையில் கோட்டை நமக்கு. கோட்டை நமக்கு. நெருக்கினால் நெருக்கினால் ஒன்னுக்கு போ. அப்போ கலக்கினால் 2க்கு போன்னு சொல்லும் போல் இருக்கே. சூரியன் மறைக்கும் கோலை உடை. சூரியன் மறைக்கும் கோளை உடை. இவைகளை நீ சரியாக செய்தால் வெற்றி பெற வாய்ப்புண்டு. வாய்ப்புண்டு, வெள்ளப்பூண்டு. கதவை சாத்திருச்சு. இதுக்கு நாம கிழமை வாயை திறக்காமலே இருந்திருக்கலாம். கோடங்கி முட்டாள் நிறைய பேசுவான், அர்த்தம் குறைவா இருக்கும். அறிவாளி குறைவா பேசுவான், அர்த்தம் நிறைய இருக்கும். கையெடு. குறைவா பேசலாம், ஆனா இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி அர்த்தம் புரியாம யாராவது அறகுறையா பேசுவாங்க. அவன் மண்டையில எச்சு கூட நிக்க மாட்டேங்க, வரேன் வலிக்கிட்டே போகுது. வாயை கொடுத்து வாங்கி பூசிக்கிட்டான். அண்ணே, இப்போ நீங்க சரித்திரத்தில் இடம் பிடிச்சிட்டீங்கண்ணே. கரடி காரி துப்பி கூட கேள்விப்பட்டிருக்கேன். முதல் தடவையா ஒரு ஆமை காரி துப்புனது உங்களை தானே. பெருமையா இருக்குண்ணே. இந்தாங்க எடுத்துக்கங்க. கொண்டாப்பா, இதுல ஒரு துண்டு போதும், எனக்கு ஒரு நாளைக்கு தாங்கும். ஆமா, ஆல்ஃபா பீட்டா காமா எங்க? ஆமா, எங்க சாமா பக்கத்துல தான். நான் சாப்பிட்டேன். நீங்க? எருமக்கடா எலிக்கிட்ட என்ன மொக்க போடுது? நான் பார்த்ததுல இந்த உலகத்திலேயே உங்களை மாதிரி கண்ணழகு வேற எவ்வளவுக்கும் கிடையாது. கருமத்தை உத்து பார்த்தா தான் உருவமே தெரியும். இதுல கண்ணை பார்த்து கவிதை வேற நடத்துடா. ஐயோ, ஏன் கண் கலங்குறீங்க? உங்களை பார்த்த உடனேயே என் இதயம் 2 துண்டா உடைஞ்சிருச்சு. ஆமா காமா, நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். சாமா காமா, சாமா காமா. சை, இதுங்க கெட்ட கெட்டுக்கு முத்த வேற கொடுத்து விளையாடுதுங்க. உனக்கு அது கூட வக்கு இல்லைல்ல, மூட்டுப்படு.
பார்த்தாவே வழி மாறி போறோம்டா. இந்த கால்வாய் எப்படா தாண்ட போறேன்? ஐயோ, நரகத்துக்கு போற மாதிரியே இருக்கே. இது எப்படி தாண்டறது? நீங்க புலம்புறதுலயும் தப்பு இல்ல. இதுல மீதி பாலம் கட்டி போறதுக்கு பல வருஷம் ஆகுமே. ஒரு யோசனை, சூரன் நம்மள தூக்கிட்டு போயிட்டா என்ன? ஏன் மூதி, நம்ம போயிடலாம்ல, அவங்கள யார் தூக்கிட்டு வருவா? தவறி விழுந்தா கருமாதிக்கு எலும்பு கூட மிஞ்சாது. இப்படி பயமுறுத்துறதுக்கு மட்டும் பறந்து வந்துரு. பாறை உருட்டு பாதை பிறக்கும், பாறை உருட்டு பாதை பிறக்கும். என்னடா முயல் கீழ் தேடுறானா? பாறை உருட்டு பாதை பிறக்கும். எல்லாம் நவக்கிரகத்தை சுத்துற மாதிரி சுத்துறாம்ல. மறுபடியும் சுத்துறத பார்த்தா நமக்கு தலை சுத்துதப்பா. என்னோட கணிப்பு சரினா இந்த கல்லை கொண்டு போய் அந்த பொந்துல போடணும். அப்படித்தான். பலே பலே சபாஸ். என்னப்பா உலகமே உருள்ற மாதிரி சத்தம் கேக்குது? வந்துருச்சு. எந்த திசையில போறதுன்னு தெரியலையே. ஏய், இங்க பாருல, செங்கழுத்தி புயல. மருதிரா, இது அபூர்வமான வழிகாட்டுற இழப்பா. முதல்ல அதை எடுங்க. காமாணி புத்தத்தை எடு. எடுமா. இந்த போட்டுக்கலாம். இந்த இலையில பிபி செஞ்சு ஊதுனா காத்து வருமோ? என் வாயில நல்லா வரும். பிபி செஞ்சு ஊதுனா பச்சை வாயங்கிற தவளை வந்து நமக்கு வழிகாட்டுப்பாம்ல. தலைவன் தான் வழிகாட்டுவான், தவளை இல்லாம வழிகாட்டும். சரியான வழியை தலைவன் காட்டினா என்ன, தவளை காட்டினா என்ன? இன்னொரு தடவை தான் ஊதேப்பா. அங்க பச்சை தவளை ஊதுனொன்னு படக்குன்னு வந்துருச்சு. தூக்குத்தா. ஏப்பா மருதிரா, கூச்சப்படாம அந்த தவளை கிட்ட வழி கெடுப்பா. வேதாள கோட்டைக்கு எப்படி போகணும்? ஏன் மருதிரா, தவளையை பத்தி விட்டுறாதப்பா. முழுசா என்ன போட்டுருக்குன்னு பாப்போம். எங்க பாரு, பச்சை வாயன் வருவான், அவனிடம் திருமணமாகியும் கற்பு களையாத ஏகபத்தினி விரதன் ஒருவன் வந்து வழி கேட்டு அந்த தவளையின் முதுகில் அழுத்தமாக நக்கினால் வழிகாட்டும். அவ்வளவுதான் போட்டிருக்கு. இன்னும் சங்கு நம்ம பக்கம் ஊதுறாங்க. தாரக மங்களத்தோட தாறுமாறா இருக்க வேண்டிய நேரத்தில் இப்படி தவளையை நக்க விடுறானுங்களே. ரொம்ப தயங்காத, நக்குனே. அடி போடி சுட்டக்கா. நக்குப்பா. அட சீக்கிரம் நக்கியா. நிறுத்துறா. இது என்ன கோயில கொடுக்குற பஞ்சாபிரதமா? சலப்பு சலப்பு நக்கிறதுக்கு பாம்பு திக்கிற தவளைடா. பாம்பு ஒண்ணு கோச்சிக்காது. நக்குங்கண்ணே, நக்குங்க. தாரக பச்சை தவளை வேதாளம்மன் எங்கே? அந்த திசையா? பச்சை வாயம் பிச்சுட்டாயா?